கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 23ஆம் சங்கீதம் 5, 6 ஆகிய வசனங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யாரெல்லாம் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீங்களோ, என் பாத்திரம், நம்முடைய பாத்திரம், உங்க பாத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனையோ குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொல்லிடுவாங்க, ஒரே போராட்டமா இருக்கு பிரதர், ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல, வீட்டுல பிரச்சனை, வீட்டுல குழப்பம், ஏகப்பட்ட லிஸ்ட் சொல்லுவாங்க. வாழ்க்கையில முழுசா போராட்டமா தான் இருக்க அப்படிம்பாங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். நமக்கு முன்பாக இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாம் சத்துரு. என் சத்துருக்களுக்கு முன்பாக என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு முன்பாக எத்தனையோ ஜனங்கள் காணப்படும். ஆனால் யார் நம்மளை என்ன செய்வாங்க, எந்த நேரத்துல என்ன வார்த்தை பேசுவாங்க நமக்கு தெரியாது. யாருக்குள்ள சத்துரு எப்போ போவாங்க தெரியாது. ஏன்னா கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கு. துன்மார்க்கமான காரியம் தான் நிறைய இடத்துல காணப்படுது. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் தேசத்துல காணப்படுது. நம்ம இருக்கிற இடத்துல தேவன் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு தர முடியும். அந்த பாதுகாப்பு எப்படி தருகிறார்? புது எண்ணெயால் நம்ம அபிஷேகம் பண்ணுகிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்ம சிரசின் மேலே ஆயில் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்படிலாம் இருக்கும்போதுதான் விசுவாசத்தோடு சொல்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன், நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். யாரெல்லாம் இந்த நாள் இந்த வாக்குத்தத்தம் கேட்டீங்களோ கேளுங்க. அப்பா, என் வாழ்க்கையில என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழிட்டும். கேட்பீங்களா? அப்படியே கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றி துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளைக்கான கிருபைக்கான நன்றி. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று விதசம்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா புது எண்ணெயால் விசேஷமா புது அபிஷேகம், புது வல்லமை, புது கிருபை எல்லாருடைய பாத்திரம் நிறைவு வெளியிட்டு ராஜா. எங்க சிரசின் மேல ஆசீர்வாதம் ராஜா. எங்க சிரசின் மேலே சத்துருக்கள் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. விசேஷமா எல்லாருடைய பாத்திரம் நிறைவு வெளியிட்டும். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. பிரகாசமுள்ள மனக்கண்கள் தாங்க ராஜா. இரவும் போலமாக வேதத்தை தியானிக்க உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க, துதிக்க, ஜெபிக்க, வேதத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கிரட்டும், உங்களுடைய வல்லம் இறங்கிரட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கணும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் முழுதும் ஓடக்கூடிய புது பிராணி தாங்கப்பா. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிடு. நன்றிப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் வாக்குத்தத்தம் மூலியமாக பலப்படுத்த கிருபைக்காக நன்றி. உங்களோட வாழ்க்கையிலே அப்பா இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் விசேஷமா எல்லா காரியத்திலையும் எல்லா பகுதியிலையும் கர்த்தர் கூட நிறைவேற்றி கொடுங்க. 24 மணி நேரமும் சத்துருக்கள் அபிஷேகம் நிரப்பி கர்த்தர் கூட எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. கர்த்தரோட நாமை விட்டும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அப்படின்னும் உங்களுடைய சிரசின் மேல ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய கையின் கீழே ஆசிரியங்க, உங்களுடைய அப்பத்தின் ஆசிரியங்க. சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க.
உங்களுடைய ரத்தத்தினால வேல் அடைத்து மூடி மறைத்து பாதத்திலும் எல்லா தடைகளும் நீக்கி ஆசிரிங்க. கத்தோட நாம மட்டும் எடுத்தோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.